ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்ற மாதிரி காரசாரமாக சூப்பரான டேஸ்ட்டில் மீன் வறுவல் எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என்னோட வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் வீடியோ போடுற எனக்கும் கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். இப்போ வாங்க ரொம்பலாம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் சூப்பரான டேஸ்ட்டில் மீன் வறுவல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வெல்கம் டு சாச்சி சமையல். ஃபர்ஸ்ட் மீன் வறுவல் பண்ணுறதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு அகலமான தட்டா பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுல ஃபர்ஸ்டா பாத்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா மிளகாய் தூள் சேர்த்துக்க போறோம். மீன் வறுவலுக்கு முக்கியமானது பாத்தீங்கன்னா மிளகாய் தூள் தான், அதனால அது கொஞ்சம் அதிகமாவே சேர்த்துக்கணும். அடுத்து காரத்தை கூட கொஞ்சம் சுள்ளுனாக்குறதுக்கு தேவையானது என்னன்னு பாத்தீங்கன்னா மிளகுத்தூள், அது ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அடுத்து நல்ல வாசனை கொடுக்கறதுக்கு கரம் மசாலா, ஒரு அரை ஸ்பூன் மல்லித்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு. இந்த மசாலா எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்க சூப்பரா மிக்ஸ் ஆயிடுச்சு. அடுத்ததா மசாலா நல்லா மீன்ல செட் ஆகிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்க சூப்பரா இது எல்லாம் நல்லா சேர்ந்து மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இந்த அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இதுல ஒரு 2 கிட்ட பச்சை மிளகாய் எடுத்து பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அடுத்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப கட்டியா இருந்துச்சுன்னா கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் கணக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்க இந்த பதத்துக்கு இருக்கணும். இந்த பதம் இருக்கும் போதுதான் மீன்ல ஒட்டுறதுக்கு கரெக்டா இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா நான் ஒரு 4 பீஸ் கிட்ட சீலா மீன் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த மீன்ல மசாலா நல்லா செட் ஆகுற மாதிரி இந்த மசாலாவை நல்லா செட் பண்ணிக்கோங்க. பாருங்க நான் ரெடி பண்ண மசாலா எல்லாத்தையுமே இந்த மீன்ல நல்லா அப்ளை பண்ணி வச்சாச்சு. இப்போ இந்த மீனை ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட விட்டுருங்க. இது நல்லா ஊறி வரட்டும். நல்லா ஊறி வரும்போது நமக்கு உப்பு காரம் இதெல்லாம் நல்லா செட் ஆயிருக்கும். இப்போ ஒரு 1/4 மணி நேரத்துக்கிட்ட ஆயிடுச்சு. மீனை நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெயில போட்டு பொரிக்கிறத விட இந்த மாதிரி தோசைக்கல்ல போட்டு பொரிச்சு எடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். ஏன்னா தோசைக்கல்ல வச்சு பொரிக்கும் போது ஓரளவுக்கு நல்ல சிம்ல வச்சு பொரிச்சு எடுப்போம். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நமக்கு உப்பு உரப்பு காரம் மீன் வெந்து வரதுமே சூப்பரா வெந்து வந்திருக்கும். கண்டிப்பா நீங்க இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. அந்த சைடு பாத்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட வெந்து வந்துருச்சு. இப்ப அடுத்த சைடு நம்ம திருப்பி போட்டுடலாம். இந்த சைடுமே நல்ல சிம்ல வச்சு ஒரு 5 to 10 நிமிஷம் விட்டுட்டு நீங்க சர்வ் பண்ணிருங்க. சூப்பரான டேஸ்ட்ல அப்படியே ரெஸ்டாரண்ட் இல்லைன்னா ஹோட்டல்ல சாப்பிட்ட ஃபீல் கண்டிப்பா கிடைக்கும். கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு தடவை மீன் வறுவல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.